வணக்கங்க. இன்றைக்கி வாங்க நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நல்லா தண்ணியை நல்லா ஒரு எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்தளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணிடுங்க. சூடு பண்ணிவிட்டு அப்புறம் என்ன செய்கிறீங்கன்னா, நல்லா கொதிக்கவும் இந்த மாவு உருட்டி வச்சுருப்பீங்க இல்லையா, அது ஒன்று ஒன்றா போடுங்க. ஏன்னா அம்பட்டையும் போட்டிங்கன்னா அந்த கொதிக்கிற தண்ணிக்கு அதுக்கும் அப்படியே கரைஞ்சிரும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. நான் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். போட்டுட்டு கிண்டிடாதீங்க. இந்த மாதிரி இருக்கும், டக்குன்னு வெந்துடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடும் போது வேகாது, வெந்துடும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அப்படியே அம்பட்டே அள்ளி போடாதீங்க. நம்ம கரண்டி வச்சு கிண்டும் போது கரண்டி கிண்டினாலும் டக்குன்னு குழஞ்சி வந்துடும். என்னடா வேறு இது வச்சுருந்தேன், இப்போ வேறு பாத்திரம் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது இப்போ சட்டி பத்தாதுன்றக்காண்டி இந்த இதில் நான் மாற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை மட்டும் கிண்டி விட்டு பாருங்கள். ஓயாமல் கரண்டியை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்காதீங்க. கிண்டிக்கிட்டே இருந்திங்கன்னா மாவு குழஞ்சிரும். வெந்துருச்சான்னு பாருங்கள். வெந்த உடனே ஏலக்காவை போட்டுருங்க. ஏலக்காவை போட்டு ஒரே ஒரு கொதி வரவும் தேவையான அளவு மண்டவளத்தை போடுங்க. இதில் நான் மண் இல்லாத மண்டபலம் தான் நான் எடுத்திருக்கேன். மண்டவளம் போட்டோடனே ஒரே ஒரு நல்லா தண்ணி வற்றினோடனே மண்டவளம் போடுங்க. மண்டவளம் போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா இஞ்சிரும். இஞ்சின உடனே தேங்காய் திருவி வச்சுருக்கேன். நான் 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதை அப்படியே அதில் போட்டுருங்க. போட்டு ஒரே ஒரு கிண்டி அப்படியே இறக்கிடுங்க. அவ்வளோதான், சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. தேங்க்யூ, பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.